are getting the receipt. Why I am saying, ஒரு குடியாத்தத்துல ஒரு அம்மா போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பிக்கிள் வாங்கிட்டாங்க. ஊறுகாய் வாங்கினா அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்னா அந்த கிளாஸ் உடஞ்சி உள்ள இருக்கு. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது தொட்டையில சிக்கி மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சு இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கேட்குறாங்க பைக்கு. அண்ட் சப்சிக்வெண்ட்லி என்ன ஆச்சுன்னாக்கா அவங்களுக்கு ரெசிப்ட் இல்லை. இந்த பிக்கிள் வாங்கின டப்பாவுக்கு ரெசிப்ட் இல்லை. அந்த ஒரே ரீசன்னால கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ். ஸோ தேர் இஸ் ஏ கேஸ் இஸ் மேடம் இந்த மாதிரி இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனால் இதே போல இன்னொரு இடத்துல டாஸ்மாக்ல வந்து இதே போல பாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, போட்டு 1 லட்சம் ரூபாய் அவார்ட் பண்ணுங்க. என்ன ப்ராடக்டா இருந்தாலும் யூ மஸ்ட் ஹேவ் ரெசிப்ட் என்ஷூர். இல்ல ஆன்லைன்ல படிக்கணும், ஆன்லைன் பேஸ்மெண்ட் ரிட்டர்ன் எல்லாமே அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து அப்போ உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், ரிட்டர்ன் வாங்கணும், இல்ல அடிஷனல் காம்பன்சேஷன் கொடுக்கணும். நாங்க வந்து அடுத்து என்ன பண்றோம்னா இன்சூரன்ஸ் செக்டார்ல என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்செப்ட் என்னன்னு சொன்னாக்கா, சப்போஸ் இப்போ நீங்க அந்த ஏரியாவுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த உங்க அம்மா அப்பா யாராவது இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுங்க. அந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா உங்களை கொண்டே காஸ்ட்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் தர்றாங்க. நீங்க போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுக்கு பிறகு ஏதாவது ரீசன் சொல்லி காஸ்ட்லெஸ் ரெடியூஸ் பண்ணுவான். திருப்பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் போட்டாங்க. உங்களுக்கு பெரிய எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கு, ஏற்கனவே உங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்கு, இந்த டிசீஸ் இருக்கு, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல கொடுக்கறதுல வந்து 40% தான் கொடுக்க முடியும், ஏன்னா அது மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் கதையெல்லாம் ஆகாது. அங்கே எடுத்துருவாங்க, நிச்சயமா உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டு, ஃபுல் அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்க டைரக்ட் பண்ணுறது வாய்ப்பு. அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னா கூட இல்லை டைரக்ட் இன்சூரன்ஸ். அதே போல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, ஒரு பைக்கோ ஏதோ வாங்கியிருப்பீங்க, வித்தின் த வாரண்டி பீரியட்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல கொண்டு போயிருப்பீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க சார்ஜ் பண்ணிருப்பான். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் நீங்க வித்தின் 1 இயர் வாரண்டினா என்ன ப்ராடக்ட் போனாலும் தே ஹேவ் டு ரீப்ளேஸ்மெண்ட் வித் இது பண்ணணும். அப்படி பண்ணாம பண்ணியிருந்தாங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ஜ் ₹1 பண்ணியிருந்தா கூட நீங்க வந்தீங்கன்னாக்கா மொத்த வெஹிக்கிள் காஸ்ட்லையும் நான் வாங்கி கொடுத்துருவோம். அடுத்தது ஆட்டோமொபைல், அப்புறம் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். அப்கமிங் ஏரியா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து நம்ம செலவு பண்ணுற தொகை எப்படின்னா அதிகமாக வந்து எஜுகேஷன். நீங்க ஏதோ ஒரு நல்ல இதனால அதிர்ஷ்டவசமா ஒரு எய்டட் காலேஜ் இருக்கு, அதோ நிறைய இருக்காது. நீங்க ஃபீஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 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 நல்ல ஒரு இந்த லா காலேஜில் படிக்கணும்னா 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் பெர் இயர் நினைச்சு பாருங்க. ஸோ அதை நீங்க எப்போ சம்பாதிக்கிறது? ஸோ அந்த மாதிரி வந்து அதே போல மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல்ல என்ன பிரச்சனைனா இப்போ ஈவன் ஒரு சின்ன இதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ₹400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவன் சிஎம்சியில் கூட ₹400 கன்சல்டிங் சார்ஜஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஎம்சி நாராயணி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தெர் ஆர் சம் நெக்லிஜென்சஸ் வருது. அந்த மாதிரி என்ன நெக்லிஜென்சி அப்படின்னு சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்கு கத்தியால் குத்துறாங்க. ஒருத்தர் பாரல் அக்கம் பக்கம் சண்டை கத்தியால குத்தி கத்தியை உள்ளே வச்சு தச்சுட்டாங்க. It is not joke. It's a case. It is reported. You please visit I will show you the company there. That's why it's not happening. இதுதான் நடக்குது அந்த இடங்கள்ல. உங்களுக்கு தெரியாது. நீங்க அவரு ரமணா மாதிரி கிடையாது, ரமணா மாதிரி ரியலா நடக்குது. படத்துல நடக்குறாங்க ரமணா, அதே இது ரியலா நடக்குது. அதே போல ஒரு பெரியவருக்கு கண்ணை தனியா கொடுக்குறாங்க, ஒரு அம்மாவுக்கு டோட்டல் காய்ச்சல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து நம்பர் ஆஃப் நெக்லிஜென்ஸ் இருக்கு, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு இருக்கு, ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியாலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இதை பாருங்க. அந்த ஐ செக்கப் ஃப்ரீயா அழைச்சிட்டு போவாங்க, கொண்டு பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்ணு காது என்ன மாதிரி பிரச்சனை, ஒரு பையன் பாவம் ரொம்ப மனைவிக்கு வந்து ஏதோ பிரசவம் அப்படின்னு சொல்லி போனேன், இருப்பா
எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல பாருங்க, மெட்ராஸ்லேருந்து உள்ள கேஸ் ரெஃபராக இருந்தது. ஆப்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. எதையோ ஒன்று வச்சு அனுப்பி தச்சுட்டாங்க. போய் ஊருக்கு போயிட்டு அவசரத்துக்கு வந்தாங்க. அப்டமன் பஸ்ட்டாங்க, ஆள் அவுட் பிகாஸ் ஆஃப் கேஸ் கேங்க்ரீன். ஸோ வயது செய்யுங்க அப்படின்னா நவு வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸு நிறைய ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஏரியா. அப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாம் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எதுவுமே இல்லை. அது கூட பரவாயில்ல, 6 மாதம் ஓடும். வாரண்டி கேரண்டி கொடுக்குறான் பாருங்க, அது 3 மாதம் கூட ஓடாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாரண்டியை என்ஷூர் பண்ணிக்கலாம். அது வாரண்டி கண்டிஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுகிறேன். அதில் வந்து என்னன்னா, தெரிசே வாரண்டியில் ஒரு வாரண்டி கிளாஸ் இருக்கு, 1 இயர் வாரண்டி கிளாஸ் சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டமில். ஸோ அதில் அவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கான், யூஸ் போர்ட்டபிள் வாட்டர். இந்த மாதிரி கரவழி வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஹாட்னஸ் அதிகமாக உள்ள வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் செக் பண்ணி போகிறது 7 இருக்கு. அவ்வளோ ஹாட்னஸ் இருந்தாங்க, அந்த சிஸ்டம் டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகாது. இப்போ ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸில் வேற பர்பஸ்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. வி கேனாட் இம்போஸ் காஸ்ட் பிகாஸ் என்னென்ன கண்டிஷனை வந்து வைலேட் பண்ணி அந்த ஹாட்னஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சிமிலர் இந்த மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேக்கரியில் போய் சாப்பிட்றீங்க, பேக்கரியில் இப்போ ஒரு விஷயம் பார்க்குறீங்க, வீட் எவ்வளோ மைதா எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும்னு சொல்லி பேசு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை, அதெல்லாம் கேட்கணும். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ல எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆன்லைன் சாப்பிட்றோம் ஆல்ரெடி சொல்லுங்க. ஸோ அப்புறம் வந்து ஏர்லைன் செக்டாரில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லைன் செக்டரில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஆர்டிபிசியலாக வந்து திடீர்னு இப்போ இன்ஃபேக்ட் இது வந்து கொரோனா டைமில் நிறைய அந்த ப்ராப்ளம் இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து 20% வந்து எக்ஸ்ட்ரா தான் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 20% ஆஃப் த பீப்புள் வந்து கேன்சல். ஸோ அதில் டோட்டலாக 20% எல்லாருமே வந்துட்டாங்கன்னா இவன் என்ன சொல்லுவான், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட் பாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுவோம். ஸோ யூ ஹேவ் டு என்ஷூர் கேட் பாஸ் பர்டிகுலர் டைம் அவன் போட்டுருப்பான். ஒன்று வர ஒரு மினிட்ஸ் அந்த மாதிரி. பர்டிகுலர் டைமில் வந்து யூ கேன் ஃபுல் ரீட். இன்ஃபேக்ட் இந்த அமெரிக்கா இதில் அங்கேயெல்லாம் எப்படின்னாக்கா 120 சீட் இருந்து 20 ரிட்டர்ன் பண்ணாக்க மொத்த காசு கையிலே கொடுத்துறான். அந்த அளவுக்கு அவங்க இங்கே நீங்கள் கேஸ் போடணும், ஃபஸ்ட்டு அவனுக்கு லெட்டர் எழுதணும். அவன் இங்கே வந்து எந்த இதுவும் எதுவுமே உங்களால் போராடாமல் எதுவுமே வாங்க முடியும். அந்த அளவுக்கு கார்னஸ் கிடையவே கிடையாது. இன் பர்டிகுலர் இந்த மாதிரி இந்த செக்டாரு. அதே போல் ரயில்வேயில் ரயில்வேயில் சப்போஸ் ஒரு லக்கேஜ் எதுவும் லாஸ்ட் ஆனால் ரயில்வே இஸ் ரெஸ்பான்சிபிள். அவங்க ஒரு கேரியர்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டுட்டு வருவாங்க 1990. இந்த கேரியர் கேரியர் ஆக்ட்ஸு அதெல்லாம் வந்து யாரு வெள்ளக்காரன் போனதோட போயிடுச்சு. இப்போ கேரியர் எட்டார் போய் கேரியர் எட்டார்னா இன்னும் வாங்கோட நிறுத்திருக்கு. பையர் பிவேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்குவாங்கலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அப்படியே சேஞ்சஸ் டைலூட் ஆகி இப்போ விற்கிறவங்க வந்து சரியான பொருள் சரியான கொடுக்கணும்னு சொல்லி இப்போ உள்ள சட்டங்கள் சொல்லி ஸோ அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சிமிலர்லி இந்த ரயில்வேயில் பேக்கேஜ் காராக போடுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிள். ப்ராப்பராக வந்து அது பர்டிகுலராக அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் தான், நாட் ஓப்பன் அது. ஏன்னா ஒரு கேஸில் 3 பேர் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணும்போது 3 பேக்கேஜை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி ஓடிட்டான். டோலார்பேட்டையில் தான் கம்ப்ளைண்ட், காட்பாடியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் இருந்தோம் போனோம் வந்தோம் வச்சேன்னு சொல்லி. அதெல்லாம் ஆகாது. சுப்ரீம் கோர்ட் கிளியர் மீசஸ் இந்த மாதிரி வந்து இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு பர்டிகுலர் ஏசி கோச்சில் ஒருத்தர் வந்து உள்ளே புகுந்து 3 பேர் பேக் தூக்கிட்டு ஓட்டுற ட்ரெயினில் வச்சு ஓடலாம். அப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? எங்கே போடுச்சு செக்யூரிட்டி? ஸோ
So you please pay. So I direct them to pay. Each 1 lakh. ஆனா போனது ஏதோ இன்ஃபேக்ட் காண போனது நீ எடுத்து கொடுத்தாங்க. Still you are responsible because you are not done your duty. So இந்த மாதிரி வந்து அதே போல transportation I hope I have